போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. நீர் வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஓ ஷபரபலபரபா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீதியின் அதிபதியே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இரட்சணிய கண்மலையே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேலான நாமமுடையவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் பிரதாபனே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆளுகை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூடவே இருப்பவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே பிரகாசிக்க வந்த மெய்யான ஒளியா இருக்கிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. உலக ரட்சகரே ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ள தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்தி வருகிற தேவனே துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருக்கிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராக ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவராக, நீர் மிகவும் ஆண்டவரே உயர்ந்தவராக ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே நீர் இருப்பீராக ஆண்டவரே. எங்கள் துதிகளின் நடுவிலே நீர் ஆண்டவரே மகிமைப்படுவீராக ஆண்டவரே. உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கே மகிமை செலுத்துகிற ராஜா. உமக்கே துதிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே உயரட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அது பிரீதியாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு சுகந்த வாசனையாய் அது இருக்கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இணைந்து கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவரை துதிப்பது நமக்கு ஏற்றதும் இன்பமுமா இருப்பதாக. அவரை துதிக்கிறதற்கு நம்ம பெற்றது ஒரு பெரிய பாக்கியம் என்கிற உணர்வோடு நல்ல முழு பலத்தோடு முழு ஹல்லேலூயா ஆத்துமாவோடு முழு மனதோடு கூட அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து பாடுவோம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்க
கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் நீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் நீதமுமானார். நம்பியிருக்கும் கோட்டையமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்று பாடுவேன். வல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்று பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்று பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்று பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலம் அற்று போனாலும் ஆமென், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஹல்லேலூயா துதிப்பதும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதும் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவதும் நம்ம செய்யக்கூடிய அவருக்கு செய்யக்கூடிய கனமாக, அவருக்கு செலுத்தக்கூடிய மகிமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இந்த காலவெளியில் அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தி பாட போகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவையே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான்
அத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுது ஸ்தோத்திரம், அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுது ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு இயேசு கிறிஸ்துவே. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இயேசு நம்மை தேடி வந்தார், சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு என்றென்று மாறாததே, இயேசுவின் அன்பு, ஹல்லேலூயா, என்று என் நேசரின் அன்பு அது அற்புதம் அற்புதமே என்று சொல்லி அவருடைய அன்பை குறித்து நாம பாடி மகிமைப்படுத்த போகிறோம். சிங்காசனம் விட்டு இறங்கி, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே,
பாடுவோமாக. என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் வெளியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சுட்டுகிறார். நன்மையினால் வெளியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சுட்டுகிறார். அழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. அழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேர்த்து நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே சேர்த்து நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக மகிமைப்படுத்தும்படியாக நம்ம அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை பெரிய ஒரு அன்பு அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக வெளிப்பட்டது. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தை விட்டு அவர் இறங்கி வந்தார். நம்மை ஹல்லேலூயா மீட்கும்படியாக, நம்முடைய பாவங்கள் சாபங்கள் ரோகங்களை போக்கும்படியாக அவர் தம்மையே ஒரு கிருமாதார பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோமே. இந்த அன்பை புரிந்து கொள்ள, இந்த அன்பை ஹல்லேலூயா ருசி பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நேசிக்க நான் செய்தது என்ன மாதவம். ஆண்டவரே ஆண்டவரே நான் ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரே மாறுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை அறியாத நிலைமையில வாழ்ந்து என்னை தேடி வந்தீரே, என்னை மீட்டு கொண்டீரே, என்னை ரட்சித்தீரே. ஆண்டவரே ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கினீரே, என்னை ஒரு புது ஆண்டவரே மனிதனாக ஒரு புது வாழ்வை எனக்கு தந்தீரே.
தந்தீரே ஆண்டவரே. எத்தனை பெரிய கிருபை, எத்தனை பெரிய இரக்கம் ஆண்டவரே, எத்தனை பெரிய தயவு ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிலுவையிலே ஹல்லேலூயா வெளிப்பட்ட அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு பாராட்டின அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீளம் ஆழம் அகலம் உயரம் இல்லாத அன்பு, ஆச்சரியமான அன்பு, அற்புதமான அன்பு ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி ஆண்டவரே நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு அன்பு ஆருயிருறவு ஆனந்தமானந்தமே. அன்பு 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 ஆருயிருறவு ஆனந்தமானந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளனை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளனை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என்னே, உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா என்னே, உந்தையை பெரிதையா. அன்பு அன்பு அன்பே ஆருயிருறவு ஆனந்தமானந்தமே. ஆனந்தமானந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே
ஆனந்தமானந்தமே, ஆனந்தமானந்தமே. இந்த காலை வேளையில அந்த மேலான ஒரு அன்பை ருசி பார்த்தவர்களாக அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவருக்கு நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்பையே அவருக்கு முன்பாக ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை விசை நாம் அவருக்கு உண்மையா இருந்திருக்கிறோம், எத்தனை தடவை அவரை விட்டு நாம தூரமாய் போயிருக்கிறோம், எத்தனை முறை அவருக்கு நாம் பிரியம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்ம பிரியமானதை செய்திருக்கிறோம். ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்க்க, ஒரு விசை நாம் ஆண்டவரை, ஆண்டவருடைய அன்புக்கு முன்பாக நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கிறோம், என்ன பதில் செய்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க, எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நான் உண்மையா இருந்திருக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் ஆண்டவரை பிரியப்படுத்தி இருக்கிறேன், யோசித்து பார்ப்போமா? ஆண்டவரே, பல நாட்கள் நாங்கள் அலைந்து திரிந்திருக்கிறோம், உம்மை விட்டு தூரமாய் போயிருக்கிறோம். பல நாட்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாம போயிருக்கிறோம். பல நாட்கள் உம்மை ஆண்டவரை நாங்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமானால் எங்களை ஒரு விசை கூட நீர் மன்னிக்கும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒரு விசை கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒரு ஜீவ பலியாக, ஒரு உகந்த காணிக்கையாக ஒப்படைக்க சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர், ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், ஏதோ சில பாடல்களை பாடினோம் போனோம் என்ற நிலைமையில இல்லாம எங்களை தேவனுக்கென்று ஒரு உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒரு உகந்த காணிக்கையாக எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே, உம் பீடத்தோ தகன பலியானேன், தகப்பனே உம் பீடத்தோ தகன பலியானேன், அக்கினி இறக்கிவிடு, முற்றிலும் எரிந்து விடு, அக்கினி இறக்கிவிடு, முற்றிலும் எரிந்து விடு, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன்,
எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் நம்ம சரியாக்கப்பட வேண்டும், சரி செய்யப்பட அர்ப்பணிப்போமா? சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஆண்டவருடைய பாதத்தில் முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா, ஆண்டவர் நம்மிலே பிரியப்படுகிற ஒரு பாத்திரமா, ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாற இந்த காலங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். எந்தெந்த பகுதிகளில் அடிக்கடி நாம் தவறுகிறோமோ, எந்தெந்த பகுதிகளில் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோமோ, இந்த பகுதியை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர் இந்த இடத்துல இருக்கிறார் அல்லவா? அவர் கரம் பிடித்து நடத்துவார். அவர் கரம் பிடித்து நம்மை ஹல்லேலூயா நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கரத்தை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே தடுமாற்றங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே தோல்வியின் அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, அடிக்கடி தவறுகிற அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, என் கரத்தை பிடித்து கொள்ளுங்க டாடி, என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா, என் கரத்தை பிடித்து என்னை நடத்துங்க. ஆண்டவரே, என்னை கண்மலையின் மேல நிறுத்தும்படியா, ஆண்டவரே என்னை உயர பறக்க செய்யும்படியா, எனக்கு ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நான் விளங்கும்படியா கரத்தை பிடித்து நடத்துங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தான் தேற்றுவது போல நேசர் தேற்றுவார். ஒரு தான் தேற்றுவது போல நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஷமரமரமரமா, ஹல்லேலூயா. ரிகமனமதுரமா கமலமரமா, ரியாந்துரமமம ஷகதரனமலமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி அசைத்து அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோம், அந்த தேவாதி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷகதே தரனமரகமமம. உம்மை துதிக்கிறோம். ரிமலரஷபரமமம. ஹல்லேலூயா.
எல்லாருடைய சத்தம் எழும்பட்டும், கர்த்தருடைய நாமம் உயரட்டும். தேவன் ஹல்லேலூயா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் பரிசுத்தம் நிறைந்த தேவன். அவர் மகத்துவம் நிறைந்த தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் சமாதான காரணர். இன்னும் உயரட்டும், இன்னும் அவருடைய நாமம் மகிமைப்படட்டும், இன்னும் அவருடைய துதியின் சத்தம் எழும்பட்டும், அவரை துதிக்கிற சத்தம் எழும்பட்டும், ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல வாய்களை துறந்து துதிப்போமா, நல்ல ஆர்ப்பரித்து துதிப்போமா. அவரே ஜீவனுள்ள தேவன், அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே சமாதான காரணர், அவரே மிகவும் பெரியவர், அவரே ஆளுகை செய்கிறவர். அவர் இன்றைக்கும் ஹல்லேலூயா அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிறவர். அவர் தம்முடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. ஹல்லேலூயா. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. சத்தமா சொல்லுங்க, இயேசு போதுமே. மனஷகே ரகதரன கமரபலபரபா ஓ ரியாங்குராமா பபலர ஷகதரன பரபலபரபா போதுமே, இயேசு போதுமே. ரிபா ஷபரபலபரபா. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து தீங்கு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி மோசே குறித்து நாம வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவனை தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஹல்லேலூயா வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை உயர்த்துகிறதற்கு, இன்னும் அவரை மகிமைப்படுத்துகிறதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு இன்னும் நமக்கு கிருபை அளிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் வாய்களை திறப்போம். கர்த்தருடைய நாமத்தை அந்நிய பாஷைகளினாலே உயர்த்துவோமாக. பெறாதவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே என்னையும் நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே வருவோமாக. ஓ நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய், ஆண்டவரே உம்மை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நாமத்தை உயர்த்துகிறதை தெரிந்து கொள்ளுகிறேன். உமக்கு சாட்சியாய் வாழுகிறதை தெரிந்து கொள்ளுகிறேன். உம்மையே நான் உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறேன். Thank you Jesus. Thank you Lord. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம், ஆண்டவரே உமக்கென்று வாழ்வதற்கு எங்களை ஆண்டவரே நீர் உந்தி தள்ளினதற்காக, நெருக்கி ஏவுனதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் புதுபலன் அடைய, கர்த்தருக்குள்ளே புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர ஆண்டவரே நாங்கள் பறக்க ஆண்டவரே எழும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே இனியும் இந்த உலகத்தின் காரியங்களிலே நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்க கூடாது. ஆண்டவரே இனியும் ஆண்டவரே பாவத்தின் அடிமைத்தனத்திலே நாங்கள் இருக்க கூடாது. ஆண்டவரே இன்னும் ஒரு நிர்விசாரமான நிலைமையில அலட்சியமா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாது. ஆண்டவரே இன்னும் தேவனுக்கு ஆண்டவரே பிரியமில்லாத ஒரு நிலையிலே நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க கூடாது. ஆண்டவரே கர்த்தருடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் மகிமைப்படுவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க
போகிறோம். எல்லாரும் சேர்ந்து அதை எடுத்துக்கொள்வோம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கே கிறிஸ்மஸ் செய்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற யோசனையெல்லாம் இருக்கலாம். அல்லது ஏன் இவ்வளோ தாமதமாக கிறிஸ்மஸ் செய்திகள் முதல்லேருந்தே கொடுத்துருக்கலாமே நினைக்கலாம். ஆனால் நாளைக்கு கிறிஸ்மஸை வச்சுட்டு இன்றைக்கி வேறு எதுவும் செய்தி கொடுக்க மனசு வரல. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது இந்த வேத பகுதியை கர்த்தர் காண்பித்தார். அப்போ ஏரோது நாட்களிலே ஆண்டவராக இயேசு பெத்லகேமிலே பிறந்த செய்தி அன்றைக்கு தேவதூதர்களுக்கு அது முன் அறிவிக்கப்பட்ட, அது பிறந்த நற்செய்தியாக அது அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அந்த செய்தி கிழக்கிலே இருக்கிற சாஸ்திரிகளுக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது எல்லா மனுக்குலத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக அது அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த வேத பகுதியில் இருந்து 3 விதமான ஒரு நபர்களை குறித்து அல்லது கூட்டத்தை குறித்து நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே 3 விதமான ஜனங்கள் ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை கேட்டு அவர்கள் செய்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அந்த 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தபோது அவங்க சொன்ன காரியம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஆண்டவருடைய பிறப்பு என்பது ஒரு நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தியை கேள்விப்படுகிற இந்த சாஸ்திரிகள் அவர்கள் எத்தனை பேர்னு சொன்னால் நம்ம 3 கிடையாது, 3 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், பொதுவாக ட்ராமாவில் 3 பேரை வச்சு நம்ம ட்ராமா நடித்து காண்பிப்போம். அதற்கு காரணம் 3 விதமான காணிக்கைகள் அவங்க கொண்டு வந்தது அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தது உண்மை, இயேசு பிறந்தது உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. பெத்லகேம் ஊரிலே மாட்டு கொட்டைகளை பிறந்தாரானா மாட்டு கொட்டைகளிலும் பைபிளில் சொல்லலை, முன்னணையில் பிறந்தாருன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சில நேரங்களில் நம்ம பல பாரம்பரியங்களின்படி வழக்கங்களின்படி நாம் செய்கிறோம். அப்போ இயேசு பிறந்தபோது அவரை பணிந்து கொள்ள வந்த ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய செய்தியை கேட்ட உடனே
அவரை பணிந்து கொள்ளும்படியாக புறப்பட்டு வந்த ஒரு கூட்டம் இருந்தது. அதே நேரத்தில் அந்த பிறப்பின் செய்தியை கேட்ட உடனே அந்த ஏரோதும் அவனுடைய அந்த எருசலேம் நகரத்தார் எல்லாரும் என்ன செய்தாங்க, அவனோடு கூட இருந்தவர்கள் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க, கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு நற்செய்தியாக அது இருக்கிறதா அல்லது நமக்கு கலக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்க்கணும். ஏன் அவங்க கலங்கினாங்க, எதற்காக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும்போது, அந்த ஏரோது இயேசு வந்து ஒரு யூதாவுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார்னு சொன்னோடனே அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து இருப்பதாக அவன் எண்ணி இருக்கலாம். அவன் ஆளுகை செய்கிற அந்த பகுதியிலே அவன் யூதர்களை அந்த நாட்களில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது அங்கே அவருக்கு போட்டியாக ஒரு ராஜா வந்துவிட்டாரோ என்று சொல்லி எண்ணும்படியான ஒரு யோசனை அவருடைய மனதில் தோன்றி இருக்கலாம். அப்படி நினைத்ததுனால தான் என்ன செய்யறான், அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து கேள்விப்பட்ட உடனே கலங்கினார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறத நாம பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு பிறந்தது ஒரு நல்ல ஒரு செய்தி. அந்த செய்தியை நாம கேட்கும்போது, இயேசு பிறந்தார் என்பதை கேட்கும்போது நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அது உணர்வை வெளிப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்க்கணும். கிறிஸ்மஸ் வந்துவிட்டது என்பதை குறித்து சந்தோஷப்படுகிற ஆட்களும் உண்டு. ஐயோ கிறிஸ்மஸ் வந்து விட்டதா என்று சொல்லி நினைக்கிற ஆட்களும் உண்டு. பல காரணங்கள் அதற்கு பின்னால இருக்கலாம். ஆனால் இங்கே அந்த ஏரோதும் அவனுடைய கூட்டத்தாரும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவங்க கலங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கலங்கினது மாத்திரமல்ல, அடுத்து 7-8 வசனங்களை நாம வாசிக்கும் பொழுது, ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை திட்டமாய் விசாரிங்கள், அதை கண்ட பின்பு நானும் வந்து பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நல்ல கவனிங்க, ஏரோது செய்தியை கேட்டு கலங்கினது ஒரு பக்கம் இருக்க, இப்ப நானும் அந்த பிள்ளையை பணிந்து கொள்ள வர வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு மாய்மாலம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் உள்ளத்துல கலக்கம் இருக்கு, ஆனா அவன் வெளியில அவன் காண்பிக்கிறது நானும் அந்த பிள்ளைய பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகிறத பார்க்கிறோம். அப்ப சில நேரங்களில் நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கிறிஸ்மஸ் வர்ற நாட்களை பல விதங்களில் நாம யோசிப்போம். புது துணி எடுக்கணும், அப்புறம் கிறிஸ்மஸை நாம கொண்டாடுறதுக்கு நிறைய பணம் தேவை, நிறைய நம்ம நண்பர்களுக்கு நம்ம பார்ட்டி வைக்கணும், ட்ரீட் வைக்கணும், கிறிஸ்மஸ் ட்ரீட் வைக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை யோசிப்போம். நிறைய விஷயங்களை யோசித்து அதை குறித்து நாம் எப்படி செய்ய போகிறோமோ அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதே நேரத்தில் நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத, நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் காட்டிக்கொள்ளுகிறதற்காகவே அந்த டைமில் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் ஸ்டாரை மாட்டுவாங்க, அவங்க கிறிஸ்மஸ் ட்ரீயை வைப்பாங்க, கிறிஸ்மஸ்க்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வாங்க. ஒரு வெளி தோற்றத்திற்கான ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக சில நேரங்களில் அதை கொண்டாடுகிற மக்கள் இருக்கிறாங்க. இயேசு பிறந்தது ஒரு நல்ல செய்தி, இயேசு பிறந்தது சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி, எல்லா ஜனத்துக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அதுக்கு வெளி பிரகாரமான காரியங்கள், அதை விட்டுட்டு மற்றபடி வெளியரங்கமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நபர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம பட்டணத்தில் கூட அதை நம்ம பார்க்க முடியும். பயங்கரமான டெக்கரேஷன், பயங்கரமான ஸ்டார், பயங்கரமான பணங்கள் அதற்கென்று செலவிடுவாங்க. நாங்களும் இந்த இயேசுவை பணிந்து கொள்ளுகிறோம் என்பதை அதன் அடிப்படையில் அவங்க காண்பிப்பாங்க. அது போடுறது தப்பு கிடையாது. சில நேரங்கள் அது ஒரு பாரம்பரியமாய் மாறிவிடுகிறது. சில நேரங்களில் உண்மையான கிறிஸ்மஸுடைய அர்த்தத்தை அது போக்கி விடுகிறது. மேலை நாடுகளில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு கிறிஸ்மஸ்னா அவங்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா தான் ஞாபகம் வருது. ஈஸ்டர்னா ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்லி உயிர்த்தெழுந்த ஞாயிறு பற்றி அவங்க இது பண்ணுறதில்ல. அதை ஒரு கொண்டாடுகிறதற்கு வேறு சில பாரம்பரியங்களை உண்டு பண்ணி அதைத்தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, மையப்படுத்தி செய்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எப்படி இருக்க போகிறது?
வெறும் வெளியரங்கமாக மற்றவர்களுடைய பார்வைக்காக அல்லது ஏதோ ஒன்று செய்ய வேண்டும், இல்லை என்றால் மற்றவர்கள் நம்மை தவறாக எண்ணி விடுவார்களோ என்று நினைப்போடு கூட நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோமா? அல்லது என் உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறார், அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறது, என் வாழ்க்கை நிலைமைகளை அது தலைகீழாய் புரட்டி போட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு உண்மையாக ஆராதிக்கிற ஒரு கிறிஸ்மஸாக நம்ம கொண்டாட போகிறோமா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நிறைய பிளான்லாம் பண்ணியிருக்கோம் பாஸ்டர், நீங்க என்ன ஏதோ வெடிகுண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையாகவே நாம வெளியரங்கமான ஒரு கிறிஸ்மஸா இல்லாம உண்மையா இயேசு பிறந்தார் என்பதை உணர்ந்து அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற அதன் அடிப்படையில் நம்ம செயல்படுகிற கிறிஸ்மஸாக நாளைக்கு உள்ள கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் நாங்க சொல்லுவோம். நீங்க என்ன வேணா சொல்லுங்க பாஸ்டர், ஒரு புதிய ஆத்துமாவை கூட்டிட்டு வர சொன்னா நாங்க அதுக்கெல்லாம் அசைய மாட்டோம், ஃபங்க்ஷனுக்கு நாங்களே வரமாட்டோம் அப்படிலாம் நிறைய இதை நாங்கள் அனுபவத்தில் பார்த்ததுனால சில நேரங்களில் ரொம்ப வேதனையாக இருக்கும். நாம் புதிய ஆத்துமாக்கள் அவங்களை எதிர்நோக்கி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லாம் ஆயத்தப்படுத்தி வைப்போம். அப்போ நம்ம ஆட்களே வராமல் இருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர் மாத்திரம் ஆமாம் நம்ம பிள்ளை நடிக்குது, நம்ம பிள்ளை டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்லி அந்த செலிப்ரேஷனுக்கு வந்துடுவாங்க. புதுசாக யாராவது வந்திருக்காங்களான்னா ஒரு 5 பேர் 10 பேர் கையை தூக்குவாங்க. அப்போ இது எதுக்கு நம்ம கொண்டாடணும், இது எதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணணும், எதுக்கு இவ்வளோ பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்களாக எங்களுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உண்மையாக ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி விரும்புகிற சிலருடைய உள்ளத்திலேயே அது ஒரு நெருடலாகவே இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கு ஈவினிங் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே கிறிஸ்து ஏன் பிறந்தார் அப்படிங்கிறத அநேகருக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சிகளாக இருக்கும். ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற நிகழ்ச்சிகளாக இருக்கும். கிறிஸ்மஸ் ஆராதனை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற, ஆண்டவரை கொண்டாடுகிற ஒரு நேரமாக இருக்கும். இதுக்கு நாம் மட்டும் வந்தால் போதாது. அந்த கிறிஸ்மஸை நம்ம ஏதோ கடமைக்காக கொண்டாடுகிறோம், இன்னும் ஒரே ஒரு நாள் தானே அது போயிடும் அப்படின்னு நினச்சி கொண்டாடுகிறதில்ல. சிலர்லாம் இப்படி கூட ஆர்கியூ பண்ணுவாங்க, இன்னும் கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 தான் இயேசு பிறந்தாரா, பர்த் சர்டிஃபிகேட் வரையும் கேட்பாங்க. ஆனால் அவர் என்னைக்கு பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது, 25th தான் பிறந்தாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து அவதரித்தார் என்பது நிச்சயமாய் நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் நம்முடைய வேதாகமம் அதற்கு சான்று அளிக்கிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் பிறந்தார், இந்த பூமிக்கு வந்தார் என்பதை சொல்லுகிறதற்கு, அந்த நற்செய்தி அறிவிக்கிறதற்கு நாம் தயக்கம் காட்டக்கூடாது. நம்ம வெளி அரங்கமாக ஏதோ நம்ம வீட்டை அலங்கரிக்கிறது, வீட்டில் சீரியல் லைட்டை போடுகிறது, வீட்டில் நம்ம சில பலகாரங்களை செய்கிறது, அதெல்லாமே அது மற்றவர்களுக்கு இந்த நல்ல செய்தியை பகிர்ந்து அளிக்கிறதற்கு ஒரு ஏதுவாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஏரோது ராஜா உடைய அந்த செய்தியை கேட்ட உடனே ஏரோது ராஜாவினுடைய செயல்பாடுகளில் முதல்ல கலங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்கு ஏதாவது, அவர் இருக்கிற அந்த ஒரு நிலைமைக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று சொல்லி அப்படி எண்ணி ஒரு கலக்கம் மனதுக்குள்ள வந்தது. சிலருடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாலே சிலர் என்ன செய்வாங்க, இப்போ வேண்டாம், இன்னும் நான் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு, ஞானஸ்தானம் எடுங்கன்னா நான் விட வேண்டியது நிறைய இருக்கு, இப்படி சாக்கு போக்குகளை சொல்லி சொல்லி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மனதில்லாமல் வாழுகிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து தான் பிரித்தெடுத்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் இயேசு பிறந்த போது நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஏரோது கலங்கினான். இரண்டாவது, அவன் அந்த ஊர்ல இருந்ததான பிரதான ஆசாரியர் மற்றும் அங்கே இருந்ததான ஜனத்தின் வேத பாரகர் அவர்களிடத்திலெல்லாம் அவன் விசாரித்த போது அவன் என்ன செய்தான், அதுக்கப்புறம் சாஸ்திரிகளிடத்தில் சொல்லுகிறான், நானும் அந்த பாலகனை பணிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் திரும்ப அதை திட்டமாக விசாரித்து நீங்கள் திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லுகிறான். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த ஏரோதுடைய வாழ்க்கையில் அவன் செய்த அடுத்த காரியம் 16வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் எல்லா எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும்
கொலை செய்தான். இது நமக்கு தெரியும், ஆனாலும் நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவரை குறித்ததான நல்ல செய்தியை கேட்கும் பொழுது, அவன் அதற்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது அவன் வாழ்க்கை நன்றாய் மாறுகிறது. அதை கேட்டு அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் அவன் ஏமாற்றிக் கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கை முறை வித்தியாசமாய் போகிறது. ஆண்டவர் நம்ம கூட நிறைய விஷயங்களை பேசுவார். ஆண்டவர் தம்முடைய வசனங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நம்ம உள்ளத்துல பல காரியங்களை உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் பொழுது அதற்கு நாம செவி கொடுத்து அதற்கு சரியான விதத்தில் நாம நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவோ, திருத்தி அமைத்துக் கொள்ளவோ, அல்லது தேவனுக்கென்று நம்ம இன்னும் அதிகமாய் அர்ப்பணிக்கவோ நம்ம முற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நன்மையாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. இல்லாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, நம்மை ஒப்பு கொடுக்காம, நம்மை அந்த வார்த்தைக்கு மாறான ஒரு நிலைப்பாடை நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாய் மாறுகிறது. நான் சொல்றத எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? அது நம்ம வீட்டிலேயே சில நபர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது அவங்க மூலமா ஏற்படுகிற பிரச்சனையிலே நம்ம அதை என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அவங்க ரட்சிக்கப்படாததுனால குடும்பத்தில் அவ்வளவு இழப்புகள், நஷ்டங்கள், பாதிப்புகள். அதே நேரத்தில் ஆண்டவருக்குள்ள அவங்க வந்த பிறகு அவங்க வாழ்க்கையின் நமக்கு, குடும்பத்துக்கும் நமக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷமாக மாறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏரோது சரியான விதத்தில் ஆண்டவருடைய செய்தியை கேட்டபோது சரியான விதத்தில் அவன் செயல்படாமல் அவன் அதை வஞ்சகமாக அந்த ஆண்டவர் அந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற அந்த குழந்தையை கொலை செய்கிற நோக்கோட ஒரு அழிவின் பாதையை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அந்த நல்ல செய்தியை கேட்கும் போது எப்படி நாம பதில் கொடுக்க போகிறோம்? என்ன நாம செய்ய போகிறோம்? ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, உபதேசத்தை கேட்கும் பொழுது கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோமா? சந்தோஷப்படுகிறவர்களா இருக்கிறோமா? அதற்கென்று நம்மை அர்ப்பணிக்கிறவர்களா, ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது இது நமக்கு சரி வராது என்று சொல்லி நான் போன போக்கிலே தான் போக போகிறேன், இதை தாண்டி செல்ல, அல்லது இதற்கு நான் கீழ்ப்படியாமல் நடக்க எப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகள் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்ய போகிறேன், நான் மற்றவர்களுக்கு முன்பாக மட்டும் நான் நல்லவனாக காண்பித்துக் கொள்ள போகிறேன், நான் என்னுடைய இஷ்டமான பாதையிலே போகிறேன் என்று சொல்லி நினைத்தால் இந்த ஏரோது வாழ்க்கையில நடந்தது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். அழிவுக்கு நேராக ஆண்டவரை, உண்மையான ஆண்டவரை அறிந்தும் பணிந்து கொள்ளாத ஒரு நிலைமைக்கு நேராக வாழ்க்கை போகும். ரெண்டாவது ஒரு கூட்டத்தாரை நம்ம பார்க்கிறோம். அதுல அவர்களை குறித்து நாம பார்க்கும் பொழுது, ரெண்டாவது கூட்டத்தார் அவர்கள் அந்த பிரதான ஆசாரியர், வேதபாரகர், இவங்க தான் அந்த ரெண்டாவது கூட்டத்தார். 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார் அப்படிங்கிறத, மேசியா பெத்லகேமில் பிறப்பார் என்பதை அவங்களே சொல்லுகிறாங்க. யூதா தேசத்தில் உள்ள பெத்லகேமே அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸை நீங்கள் பாருங்க. இவங்களுக்கு தெரியும், இந்த சாஸ்திரிகள் பணிந்து கொள்ள வந்ததுனால தான் ஏரோது அதை குறித்து கேள்விப்பட்டு நம்மிடத்துல விசாரிக்கிறாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் தான் அந்த மேசியா பிறந்திருக்கிறார், அதற்கு நட்சத்திரம் ஒரு அடையாளமா இருந்திருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியும். ஆனா பணிந்து கொள்ள போன கூட்டத்தில் இந்த வேத பாரகரோ பிரதான ஆசாரியரோ இருந்தார்களா அப்படின்னா இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. இப்ப ஏரோது கூப்பிட்ட உடனே அவங்க வந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர் ஆளுகை செய்கிறவர், அவர்கிட்ட சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே போய் நம்ம அவர் கேட்கறதுக்கு கரெக்டாக பதில் சொன்னால் ஏதாவது கிடைக்கும் அப்படிலாம் நினைத்து போயிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் உண்மையை, சத்தியத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க? அறிந்து கொண்டும் அவர்கள் அதற்கு சரியாக கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் போய் அந்த பிள்ளையை பணிந்து கொள்ளவில்லை, அலட்சியம் பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த நிர்விசாரமான ஒரு நிலைமையில நம்ம வாழ்க்கைகளை நாம நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். அநேக நேரம் சத்தியத்தை கேட்கிறோம், அநேக நேரம் இதுதான் சரி, இதுதான் தவறு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அநேக நேரம் ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் உணர்த்துகிறார், பேசுகிறார், நம்மை சரி பண்ண விரும்புகிறார். ஆனா அந்த தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு
அவருடைய சத்தியத்திற்கு நம்ம செவி கொடுக்காமலே போகிறோம், அல்லது அதற்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். அதை அலட்சியம் பண்ணிவிட்டு நாம் என்ன செய்கிறோம், அதை ஒரு பொருட்டாகவே எண்ணாமலே இருக்கிறோம். இந்த கூட்டம் அப்படிதான். அவங்களுக்கு தெரிகிறது யூதருக்கு ராஜாவாக அப்படின்னாலே மேசியா பிறந்திருக்கிறார், பெத்லகேம்ல பிறப்பார் அப்படிங்கிறது தெரிகிறது. அவங்களுக்கு அது எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் அவங்க போய் பிறந்த அந்த பாலகனை பணிந்து கொள்ள அவங்களுக்கு மனசு வரலை, அல்லது அதற்கு அவங்க என்ன செய்யலை, ஒரு முயற்சி எடுக்கலை என்று சொல்லி பார்க்குறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லது ஆண்டவரை விட்டு மற்ற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒரு ஆத்துமாவுக்கு இயேசுவை அறிவிக்கிறதுக்கு நம்ம தீவிரம் காண்பிக்கிறோமா, அல்லது ஆர்எம்கேவி போத்தீஸ்னு போய் நம்ம துணிக்கடைகளில் தேடி போகிறதற்கு நம்ம முக்கியத்துவம் காண்பிக்கிறோமா? யோசித்து பாருங்க. எப்படி நாம் இது பண்ணுறோம். நிறைய கொண்டாட்டங்கள், நிறைய இடத்துல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் நடக்குது. அதனுடைய நோக்கங்கள் என்ன, அதற்கு பின்னால் இருக்கிற காரியங்கள் என்ன? யோசித்து பாருங்க. கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது தேவனுடைய பாலகனை பணிந்து கொள்ளுகிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆமென், அல்லேலூயா. அந்த சாஸ்திரிகள் சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலிருந்து அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவருக்கு நாங்கள் பரிசளிக்க வந்தோம்னு சொல்லலை, அவருக்கு நாங்கள் பார்ட்டி வைக்க பார்ட்டி கொண்டாட வந்தோம்னு சொல்லலை, அவங்க வேற எதையும் சொல்லலை, அவரை பணிந்து கொள்ள. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் அதை எதற்காக நம்ம கொண்டாடுகிறோம்? என்னை தேடி ஒருவர் வந்தாரே, அவரை நான் உண்மையாய் பணிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு நான் உண்மையாய் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் உடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதை அலட்சியம் பண்ணிவிட்டு அந்த மேசியா பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், பெத்லகேமில் பிறந்திருக்கிறார், அந்த நட்சத்திரம் அதை தான் உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்துறது மற்றவங்களுக்கு சொன்ன இவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க இரட்சகரை பணிந்து கொள்ள போகவில்லை. இன்னைக்கு மற்றவங்களுக்கு சொல்லுகிறது ஈஸி தான். சில நேரங்கள் அதை செய்கிறோம். கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுறோம். என் வாழ்க்கை மாறி இருக்கா? என் வாழ்க்கையில் அந்த ஆண்டவரோடு உள்ள உறவு இருக்கா? என் வாழ்க்கை உண்மையா தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? என் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? அவரை நான் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாய் வாழ்கிறேனா? யோசித்து பார்ப்போமா. நம்ம வாழ்க்கையில நாம மற்றவங்களுக்கு அநேகருக்கு நாம ஆண்டவரை சொல்லி அல்லது மற்ற காரியங்கள் எல்லாம் நாம தெரிந்திருந்தோம், அந்த சத்தியத்தை அறிந்திருந்தோம், அதற்கு கீழ்ப்படியாமல் போனால், அதற்கு செவி கொடுக்காமல் போனால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாமல் போனால் அந்த வாழ்க்கை யாருக்குமே பயனற்றதாய் மாறிவிடுமே. இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். நாளைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அன்னைக்கு ஏரோதுடைய செயல்முறைகள் வித்தியாசமா இருந்தது. அவன் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருந்தான். வஞ்சகமா அவன் என்ன செய்கிறான், அந்த ஆண்டவரை கொலை செய்கிறதற்கும் யோசித்தான். ஆனா இந்த வேத பாரகர், பிரதான ஆசாரியர், அவங்க எல்லாம் அன்னைக்கு உள்ள ரிலீஜியஸ் லீடர்ஸ், அன்னைக்கு வேதத்தை கற்று தேர்ந்த மத போதகர்கள், அவங்க வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், அவங்க என்ன செய்யல, அந்த பாலகனை பணிந்து கொள்ள போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்களுடைய நோக்கமெல்லாம் ஏரோது கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம், அவருக்கு கிட்ட நம்ம ஏதாவது நன்மை பெற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த பாலகனை போய் பார்த்து நமக்கு என்ன ஆக போகிறது அப்படின்னு சொல்லி மனப்பான்மை தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். 3வது ஒரு கூட்டத்தார், அந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள், அவங்க கிட்டத்தட்ட எவ்வளவோ தூரம் பிரயாணம் பண்ணி அவங்க வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த நாட்களில் 2 வருஷம் கூட பிரயாணம் பண்ணியிருக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஏரோது அந்த 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்யணும்னு சொல்லி அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்போ அந்த சாஸ்திரிகள் அவங்க ஆண்டவருடைய பிறப்பின் காரியத்தை குறித்து அவங்க வெளிப்பாடு கிடைத்த உடனே they responded in the right way. அவங்க வந்ததற்கும் சரியான நோக்கம் இருந்தது. அந்த ஆண்டவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் எருசலேம் வரையும் ஒரு டூர் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு புறப்படலை. நிறைய நேரம் நமக்கு அப்படி டூர்னா வந்துடுவோம். நிறைய கூட்டங்களுக்கு இப்போ உள்ள ட்ரெண்டில் நான் சொல்கிறேனே, ஒரு கூட்டம் வச்சா கூட்டத்துக்கெல்லாம் யார் போவா அப்படிங்கிற மனப்பான்மை வந்துருச்சு. ஒரு தடவை
விசேஷ கூட்டத்துக்கு வர்றவங்கள எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வர வர குறைஞ்சிட்டே இருக்கு. அதே ஒரு யூத் மீட்டிங்கில் கூட அப்படி நம்ம பார்க்கலாம். ஒரு டூர் போகிறோம் இல்லை ஒரு எங்கேயோ வெளியே போகிறோம் அப்படின்னா சில நேரங்களில் அப்படியே திமுன்னு ஆட்கள் வந்து குவிஞ்சிருவாங்க. அவனுக்கு அன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் லீவு போட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு ரிட்ரீட் போகிறோம், ஒரு ப்ரேயர் கேம்பு போகிறோன்னா அதுக்கு வர்றதுக்கு என்ன செய்வாங்க, கொஞ்சம் ரொம்ப யோசிப்பாங்க. நிறைய சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அங்கே எனக்கு வேலை இருக்குது, எனக்கு இன்னைக்கு கட்டாயம் ஆஃபீஸ் போகணும், அப்படி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், ஆண்டவரை இல்லை நம்மளை தான் ஏமாற்றி கொள்ளுகிறோம். ஆனால் இந்த சாஸ்திரிகள் அப்படி செய்யலை. அவங்க அந்த செய்தியை குறித்த வெளிப்பாடு கிடைத்தவுடனே புறப்பட்டார்கள். புறப்பட்டு வந்து சரியான நோக்கத்தோடு புறப்பட்டாங்க. சரியாக அந்த பாலகனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசம் சரியான முயற்சி எடுத்தாங்க. வந்து அந்த பாலகனை பார்த்தபோது அவர்கள் என்ன செய்தாங்க, அவரை பணிந்து கொண்டார்கள். அவருக்கென்று பொன், வெள்ளை போளம், தூபவர்க்கம் போன்ற விலை உயர்ந்த காணிக்கையையும் கொண்டு வந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அந்த செய்தி நமக்கு தெரியும். பல வருஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கோம். பல வருஷமா இயேசுவை பற்றி உள்ள சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். பல வருஷமா ஆண்டவருடைய அன்பு இன்னதென்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ரெஸ்பான்ஸ், வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ? உண்மையா ஆண்டவரை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன், உண்மையா அவரை பணிந்து கொள்ள விரும்புகிறேன், உண்மையா அவரை நான் தொழுது கொள்ள விரும்புகிறேன், உண்மையா அவருக்கு நான் அவருக்காக நான் வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோமா? இல்லை ஏதோ ஒரு கிறிஸ்மஸை எப்படியாவது கொண்டாடி முடிக்கணும், மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நானும் கிறிஸ்மஸ் கொண்டாடினேன்னு தெரியணும், அல்லது என்னையே நானே பிரியப்படுத்தி கொள்ளணும், என்னையே நானே திருப்திப்படுத்தி கொள்ளணும், நாங்கள் சந்தோஷமாக என் பிள்ளைகள் நானும் என் குடும்பமும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறோமா? இந்த ஆண்டவரை பணிந்து கொள்ள நான் உண்மையாய் முழு மனதோடு முழு ஆத்துமாவோடும் உண்மையாய் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம காணப்படுகிறோமா? உண்மையாக பணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நம்ம என்ன செய்வோம்? முதல்ல நல்ல அவரை மனதார துதிப்போம், உண்மையாக நன்றி அவருக்கு சொல்லுவோம், அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்காக என்னை தேடி இந்த பூமிக்கு வந்தீரே, என் வாழ்க்கையை மாற்றும்படியாக, என்னை ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு மனிதனாய் நம்முடைய பரலோகத்தின் மேன்மையெல்லாம் மகிமையெல்லாம் விட்டு என்னை தேடி வந்தீரே ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, அந்த ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக அவரை பணிந்து கொள்ளணும்னு நினைத்தோன்னா அந்த ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க விரும்புவோம். ஆமென். அவருக்கு சாட்சியாக வாழ விரும்புவோம். அவரை பற்றி அநேகருக்கு சாட்சியாய் அறிவிக்கவும் நம்ம விரும்புவோம். சொன்னதை எத்தனை பேர் கவனித்தீங்க? ஹல்லேலூயா. உண்மையான ஆண்டவரை பணிந்து கொள்ள விரும்புகிறேன், இந்த கிறிஸ்மஸ் நாளில் உண்மையாக அவரை ஆராதிக்க விரும்புகிறேன் அப்படின்னா மனசார அவரை துதிக்கணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கணும், அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கணும். அவருக்கு சாட்சியாக எல்லாருக்கும் முன்பாக நம்ம வாழ்க்கையை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த இயேசுவை அறிவித்து அநேகருடைய உள்ளத்தில் இயேசு பிறக்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சையோடு அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ஆண்டவருடைய பணியில் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய தாளந்துகளையும் நம்முடைய திறமைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் செலவழிக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அந்த சாஸ்திரிகள் அதை தான் செய்தாங்க. அவங்க டைம், எஃபர்ட், அவங்களுடைய உழைப்பு எல்லாம், அவங்க கொண்டு வந்த விலை உயர்ந்த காணிக்கைகள் எல்லாமே அவரை பணிந்து கொள்ளுகிறதற்காக செய்தவைகள் தான். ஆமென், ஹல்லேலூயா. அதை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ யாராக நாம் இருக்கிறோம்? இந்த 3 கூட்டத்தில் ஏரோது மாதிரி ஏமாத்துறவங்களா, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு வெளியில் வேற வேஷம் போடுறவங்களா, அழிவுக்குரிய காரியங்களை யோசிக்கிறவங்களா, அழிவுக்குரிய ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு பாத்திரமா நம்ம இருக்கிறோமா? அல்லது அந்த பிரதான ஆசாரியர், வேத பாரகர் அந்த நாட்களில் இருந்ததான அந்த பாரம்பரியத்தின் கட்டில் இருக்கிறவங்க போல ஆண்டவர் அலட்சியம் பண்ணிவிட்டு மற்றவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவைகளாய் இருக்கிறோமா? ஆண்டவருக்கு உண்மையாய் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சையோடு விருப்பத்தோடு இந்த நாட்களில் நாம் காணப்படுகிறோமா?
நாம் யாராக இருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். இன்றைக்கு நம்மை சரிப்படுத்திக் கொள்ள, சீர்படுத்திக் கொள்ள தேவன் நம்முடைய உள்ளத்தில் பேசி இருப்பாரானால் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு என்று நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவரை பணிந்து கொள்ள, அவரை பணிந்து கொள்ள, அவரை பணிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவரை பணிந்து கொள்ளுகிறதாய், அவரை மகிமைப்படுத்துகிறதாய், அவருக்கு பிரியமானதாய், அவருடைய சாட்சியை அறிவிக்கிறதாய், அவருக்கு என்று நம்முடைய எல்லாவற்றையும் செலவு பண்ணவும் ஆயத்தமாய் இருக்கிறதாய் இருக்குமானால் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கும். இந்த நாளைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுகிறதுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். உண்மையான ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும், உண்மையாக தேவனை ஆராதிக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாளாக இருக்கட்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு நாளாக இருக்கட்டும், அவரை அறிவிக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். அவருக்காக நமக்கு உண்டான எல்லாவற்றையும் காணிக்கையாக ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கிற நாளாக இருக்கட்டும். ஆண்டவரே துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உம்மை அறிகிற அறிவிலே வளர, உம்முடைய அன்பை அதிகமாக அனுபவிக்க, மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகரே, உம்முடைய வெளியேறப்பட்ட அன்புக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாட்களில் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல கிருபை தாரும். வெள்ளத்தினால், இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கட்டளையிடும். உன்னதத்திருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் பயன்படுத்தும், ஆசீர்வதித்தருளும். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற எல்லாரையும் உம்முடைய கிருபையின் சட்டையின் நிழலிலே மூடிக்கொள்ளும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலம் வருவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷம், சமாதானம் நம் அனைவருடைய இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மாலை கிறிஸ்மஸ் சில்ட்ரன்ஸ் யூத் மினிஸ்ட்ரி, நாளை காலை 5 மணி ஆராதனை, 9 மணி பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you.